பிக் பாஸ் வீட்டில் விஜய் சேதுபதி அரோரா கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு கேளுங்க. இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணாம கையில எடுத்துட்டு போகாம வெறும் காசு மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க. அது வேஸ்ட், கரைஞ்சிரும். இந்த காசு பிரயோஜனப்படாது, சீக்கிரம் கரைஞ்சிரும். எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் அந்த காசுக்கு பிரச்சனை இருக்கும். 1000ல சம்பாதிச்சேன், பிரச்சனை இருந்தது. லட்சத்துல சம்பாதிச்சேன், பிரச்சனை இருந்தது. கோடியில சம்பாதிக்கிறேன், பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு. என்கிட்ட கடன் இல்லாம இருந்ததே இல்லை. எப்பயுமே அது இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, இது எப்பயுமே இருக்கும். நானும் இருந்தேன், அதுவும் இருக்குன்னு 2 பேரும் ஒன்னாதான் இருக்கும். நானும் என் பிரச்சனைகளும் ஒன்னாதான் இருக்கும். அது அதோட இயல்பு. அது இந்த கருத்து கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் எனக்கு ஒரு சில காரணத்தினால உடன்பாடு இல்லை. அது ஏன்னா இந்த கருத்து சொல்கிறவங்க முக்கால்வாசி பேர் பெரிய பணக்காரங்களாக தான் இருக்காங்க. நிறைய பணம் இருந்துச்சுன்னா டென்ஷனை குறைக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கூட போகலாம். அவங்ககிட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பைசா இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆனால் பணம் இல்லாதவனுக்கு தினமும் வாழ்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இந்த 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் ப்ரிவிலேஜ், ஒருத்தர் அண்டர் ப்ரிவிலேஜ்.